இந்த ஆவாரம் பூ என்னோட கையில் இருக்குது. நிறைய பூ இருக்குது பாருங்கள். இதை பறித்து அப்படியே சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இது பறிச்சிட்டுனா இது பறிச்சுட்டு இந்த பூவை அப்படியே சாப்பிட்லாம். துவர்ப்பான சுவையில் அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது. ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இந்த பூவில் தங்கச்சத்து அதிகமாக இருக்குது. இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதை நம்ம தினமும் பூவாக இருந்தால் பூவை பறித்து தினமும் காலையில் ஒரு 10 பூ, சாயந்தரம் ஒரு 10 பூ சாப்பிட்டு வந்தோம்னா உச்சந்தல்லேருந்து உள்ளவங்கால் வரை இருக்கிற நாடி நரம்புகள் சரியாகும். 1, தசைகள் வலிமை அடையும். 2, உள்ளுறுப்புகள் பலம் அடையும். 3, 4வது ரத்தத்தில் இருக்கிற தோஷங்கள் கழியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரத்தத்தில் இருக்கிற இன்ஃபெக்ஷன், ரத்தத்தில் இருக்கிற வைரஸு, ரத்தத்தில் இருக்கிற மற்ற கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள், ரத்தத்தில் கொழுப்பு இருக்குது, கொழுப்பு அடைச்சிருக்கு, கொழுப்பு கிளாட் ஆகிருக்குன்றாங்களா, அதெல்லாம் சரியாகும். கல்லீரலுக்கு நல்லது. கல்லீரலை சரி பண்ணாவே உடல் சரியாகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கல்லீரலை சரி பண்ணக்கூடியது. இது தொடர்ந்து பச்சைப்பூவாக நீங்கள் எடுக்கும்போது கண் பார்வை கழுகு போல தெரியும். அதே மாதிரி கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா நாக்கிலிருந்து ஆசனவாய் வெறி இருக்கிற புண்களை முக்கியமாக ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அதே மாதிரி பைல்ஸ் உள்ளவங்க தாராளமாக இந்த மூலிகை எடுத்துக்கலாம். கை கால் வீக்கமாக இருக்குன்றாங்கள்ல, அந்த கெட்ட நீர் அப்படி இருக்கிறவங்களும் இந்த மூலிகையை கசாயம் வச்சு காலை ஒரு 50 ml, சாயந்தரம் 50 ml பச்சை மூலிகையாக இப்படி பறித்து இந்த பூவை வச்சு கசாயம் வச்சு குடிச்சிட்டு வரும்போது காலில் இருக்கிற அந்த நீர்கள் கெட்ட நீர் வற்றி யூரின் வழியாக வெளியே போகும். அதே மாதிரி யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்குன்றங்கள அது சரியாகும். பீரியட் சம்மந்தமான பிரச்சனைகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பீரியட் சம்மந்தமான பிரச்சனைகள், உதிரப்போக்கு நாளில் ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள், இடுப்பு வலிகள் அதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக கேட்கும். இதில் தோற்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால பேங்க்ரியாஸ் நல்லா வேலை செய்யும். அதாவது கணையம் நல்லா வேலை செய்யும். சக்கரை நோயாளிகளுக்கு மிக சிறப்பானது. சக்கரை நோயாளிகளுக்கு இந்த ஆவாரம் பூ நல்லதுன்னு நிறைய பேர் பேசிட்டாங்க. அதனால் அது ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சர்க்கரைக்கும் சாப்பிட்லாம். அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் நல்லா வேலை செய்யும். கணையத்துக்கு ஏற்ற ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆவாரம் பூன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் தோற்பு சுவை அதிகமாக இருக்குது. அப்போ கணையத்தை இயக்கக்கூடிய ஒரு சுவையில் முக்கியமான சுவை பார்த்தோன்னா துவர்ப்பு சுவை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரல் பக்கத்தில் இருக்கிற மண்ணீரல், பித்தப்பை இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து. சிறுங்குடல் பெருங்குடலில் ஏற்படுகிற இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும். இறைப்பையில் ஏற்படுகிற கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர் இது ரெண்டையும் சரி பண்ணும். அதே மாதிரி தலை மந்தம், தலை பாரமாக இருக்குது, காதில் கொய்யின சவுண்டு வருது அப்படின்றதையும் சரி பண்ணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, தம்பி என்ன தம்பி ஒரு ஆவாரம் பூ வச்சுன்னு என்னமோ உன் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கு அப்படின்னா, உண்மை என்னன்னா நான் சொல்கிறது உண்மை. எப்படி சொல்ல வரேன்னா, இந்த ஒரு மூலிகை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மெல்ல மெல்ல சரி பண்ணணும்னு தான் சொல்ல வரேன். அப்போது ஒரு மூலிகை எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னா, 1 மண்டலம் 2 மண்டலம் அதிகபட்சம் 3 மண்டலம் எடுக்கணும். ஒரு மண்டலம்ன்றது 48 நாள். அப்போ 3 மண்டலம் எவ்வளோன்றதை நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஆளுகளை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மக்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தம்பி நீ ஆவாரம் பூவை இப்படி நீ இப்படி சாப்பிட்டு காமிச்ச சாப்பிட்டு 3 நாளில் சரியாகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு மூலிகையை எடுத்தாக்க குறிப்பிட்ட நாள் வரையும் சாப்பிடணும். அளவுக்கு மீறினால் அமுதம் மிஞ்சி அது ரொம்ப நாள் சாப்பிடக்கூடாது. ஒரு 3 மண்டலம் அதிகமான பிரச்சனை கூட சாப்பிடலாம். இப்போ காய்ச்சலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிடலாம். சளி இருக்கிறவங்க சாப்பிடலாம். அவங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இந்த ஆவாரம் பூ கசாயத்தில் மிளகு தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள் போட்டு அதுக்கப்புறம் சித்தரத்தை அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் பார்த்தீங்கன்னா வால் மிளகு இதெல்லாம் இடித்து போட்டு கசாயம் பண்ணி காய்ச்சல் உள்ளவங்க சாப்பிட்டாங்களா காய்ச்சல் குறையும். சளி சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும். நுரையீரலில் இருக்கிற அந்த டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒட்டடை அடிக்கும் போது, புகைகள் போகும்போது, தூசிகள் வரும்போது அந்த அலர்ஜியில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் சரியாகும். ஒரு சிலருக்கு தொடர்ந்து தண்ணியாக ஊற்றும் மூக்கில், அது சரியாகும். மூக்கில் இருக்கிற சத வளர்ச்சி சரியாகும். இந்த ஒரே மூலிகை எல்லா வகையான பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். ஆனால் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், தாத்தா பாட்டி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப டயர்டாக படுத்துருக்கிறாங்களே வைங்களேன், இந்த ஆவாரம் பூ எடுத்து நல்லா கசாயம் பண்ணிவிட்டு ஒரிஜினல் நெய் போட்டு கொடுத்து பாருங்கள், ஒரு மணி நேரத்தில் டக்குன்னு எழுந்து உட்காந்துருவாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை உடனே கொடுக்குன்னு சொல்கிறேன். அப்போ இதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. யாரோ சொன்னாங்க சர்க்கரைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சர்க்கரைக்கு மட்டும் சாப்பிட்றது நல்லதில்லை. பிபி உள்ளவங்களும் சாப்பிட்லாம். பிபி உள்ளவங்க வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க, நார்மலாக இருக்கும் அப்படின்ற. எத்தனை பேர் வெண்டைக்காய் எடுக்கிறீங்க? 1 நாள் 2 நாள் எடுக்கிறீங்க. ஏன் தொடர்ந்து வெண்டைக்காய் எடுத்து பாருங்கள். காலையில் 5 வெண்டைக்காய், சாயந்தரம் 5 வெண்டைக்காய் எடுங்க.
காலையில் 10 கொத்தவரங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் பச்சையாக போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி புளிஞ்சு வடிகட்டி குடிங்க. சாயந்தரம் ஒரு டைம் குடிங்க. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்களேன். பிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் லெவலில் வந்துடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மாத்திரை மருந்துகளோட அவசரப்படுறீங்கல்ல, அவங்களுக்கு இயற்கையான மருத்துவ முறையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதோடு சேர்த்து உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுங்க. வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குடிங்க. 6 மாதத்துக்கு 2 முறை பேதிக்கு குடிங்க. இப்போ இருக்கிற ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 4 மாதத்துக்கு ஒரு முறை பேதி குடிக்க தவறில்லைன்னு சொல்கிறேன். சுகபேதி எடுத்துக்கோங்க, ஃபாஸ்டிங் இருங்க, நிறைய காய்கறிகள், பழங்கள், கீரைகளை சேர்த்துக்கோங்க. பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க, தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிங்க, ரிலாக்ஸாக தூங்குங்க. இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. ஏங்க நோய் வருது? நோய் மட்டும் இல்லை, எதுவுமே வராது. ஆரோக்கியமாக இருப்பீங்களே. ஏங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது தான் மனசுக்கு சந்தோஷம். அந்த ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய மூலிகைகள் இது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குன்னு சொல்ல வரேன். சித்தர்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனால் நாம் தான் பயன்படுத்த தவறிட்டோன்னு சொல்ல வரேன். நான் சொல்கிறது புரிஞ்சிங்களா? அதனால் எல்லா வகையான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த ஆவாரம் பூ பச்சையாக போட்டு கசாயம் பண்ணி குடித்தாக்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பொடி போட்டு கசாயம் குடித்தா கேட்குதா அப்படின்றீங்க. அது அவ்வளோவா கேட்குறதில்ல. பச்சை பூ ரொம்ப நல்லா கேட்குது. ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு காஞ்ச பூ தான் கிடைக்குதுன்னா இது மாதிரி பூக்களை பறித்து நிழலில் காய வைக்கணும். நிழலில் போட்டு காய வச்சு அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அதில் கசாயம் போட்டு குடிங்க. ஒரு 50% வேலை செய்யும். ஆனால் முழுமையாக வேலை செய்யணும்னா இது மாதிரி பச்சை பூ ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க. சரிங்களா? உங்களுக்கு நிறைய தகவல் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை பார்த்து பயன்படுத்துங்க. நம்ம வாழ்கிறதே இருக்குங்க. நல்லா நிம்மதியாக சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணக்கூடாது, சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகணும் தான் வரோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூ. இது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.